நந்தன் படம் இது பொதுவாகவே இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவில் எல்லா படத்தையுமே வந்து இது படம் அல்ல பாடம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு டெம்ப்ளேட் டிஃபால்ட்டா கிரியேட் ஆயிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து மக்களுடைய உண்மையான வாழ்வியல வந்து இன்னைக்கு அத்தனை இயக்குனர்களும் எடுத்துக்கிட்டு வராங்க. உருவாக்கிட்டு இருக்கிற வர அத்தனை இயக்குனருமே வந்து பெரிய பாரம்பரியம் மிக்க குடும்பங்கள்லயோ பின்புலத்துல இருந்தோ வரல. அவனுடைய வழியை சொல்லணும்ன்றதுக்காகவே இன்னைக்கு தமிழ் சினிமாவில் வந்து அந்த பிளாட்ஃபார்மை மாஸ் மீடியா பிளாட்ஃபார்மை ரொம்ப அழகா கிரியேட் பண்ணி தன்னுடைய டேலண்டை எக்ஸ்போஸ் பண்ணி இங்க வந்து படம் பண்ணிட்டு இருக்கிறதா தான் நம்ம பாக்குறோம். அந்த வகையில பார்க்கும்போது தமிழ் சினிமா ரொம்ப ஆரோக்கியமா வந்துகிட்டு இருக்கு. நந்தன் திரைப்படம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்மையில தங்கலான், வாழை, அதே போல இன்னொரு நடிகரா இருந்து டைரக்டரான ரஞ்சித் அவரு ஒரு படம் எடுத்திருந்தாரு. இப்படியான படங்கள் வந்துகிட்டு இருக்கிறதுக்கு மத்தியில மிக முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் மூவி அப்படின்னு சொன்னா நந்தன் அப்படின்னு சொல்லணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தலித்துகள் அவங்களுடைய பிரச்சனைகள் இன்னைக்கு நிறைய இருந்துகிட்டே இருக்கு, நிறைய வெளிச்சத்துக்கு வந்துகிட்டே இருக்கு. சோசியல் மீடியால இருந்து பார்த்துட்டு இருக்கோம், மாஸ் மீடியால இருந்து பார்த்துட்டு இருக்கோம், தினசரி செய்தி ஊடகங்கள்லயும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு தமிழ் திரைப்படங்கள்லயும் மேக்சிமம் இன்னைக்கு தலித்துகளுடைய வழிகளை சொல்லக்கூடிய படங்களா தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன் அதையே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, நீ வந்து சொல்லலாம், யார் வேணாலும் வந்து சொல்லலாம். இன்னைக்கு தமிழ் சினிமான்றது ஓப்பன் ஸ்பேஸ் தான், நீ யார் வேணாலும் சொல்லலாம். ஆனா சொல்றதுக்கு இல்ல. ஆனா இந்த வழிகளை சொல்லும் போது மக்கள் அத்தனை பேருமே வந்து வரவேற்பு கொடுக்குறாங்க, அழுகுறாங்க. அந்த வாழைப்படத்தை எவ்வளவு அழுகுறாங்க. அந்த அந்த உணர்வுகள் நம்ம அவங்க வந்து இந்த சாதி பார்த்து தான் அழுதாங்களா, அந்த சாதி பார்த்து தான் அழுதாங்களா, வலி இருக்கு, அழுகுறாங்க. அப்போ தலித்துகளுடைய வழிகள் இன்னைக்கு வந்து அதிகமா இருக்கிறத வெளிச்சத்துக்கு வந்துகிட்டு இருக்கும்போது அந்த அரசியல் என்னன்றதை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை இன்னும் ராவா பொலிட்டிக்கலா பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் வந்து சொல்லியிருப்பார், தலித்துகளுடைய வாழ்க்கை மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்டவர்கள், நசுக்கப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், அது எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும், எந்த மைனாரிட்டியா. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு சொல்றேன், நான் என் ஊரா இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். என் ஊர்ல வந்து ஒரு செட்டியார் மைனாரிட்டியா இருக்கான், ஒரு நாயுடு மைனாரிட்டியா இருக்கான். 10 குடும்பம் தான் இருக்கிறான் அப்படின்னா அவன் மைனாரிட்டி அந்த இடத்துல. ஒரு 1000 குடும்பம் இருக்கிற இடத்துல செட்டியாரோ இல்ல நாயுடோ இல்ல நாடாரோ வந்து 20 குடும்பம் தான் இருக்கான், அவன் மைனாரிட்டியா இருக்கான். அப்ப அவனும் ஒடுக்கப்படுவான் தான், அவனும் நசுக்கப்படுவான் தான். சோ அப்படிப்பட்டவர்களுக்கு வந்து என்ன சொல்றாரு பாபா சாஹேப் அம்பேத்கர்னா, அரசியல் அதிகாரத்தை பெறாத வரைக்கும் நீ அடிமையாகத்தான் இருப்பாய், உனக்கான விஷயத்தை எதுவுமே பெற முடியாது, எந்த நிலையிலும் மேல வர முடியாது. இந்த ஒரு காஸ்ட தான் இந்த படத்துல வந்து அரசியல் அதிகாரத்தை பெறணும் அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. தலித்துகளுக்கு வந்து சுதந்திரம் அடைஞ்சோம், இன்னும் தலித்துகளுக்கு சுதந்திரம் இங்க இல்ல. சுதந்திர தின விழாவில் நிறைய பேர், நிறைய அமைப்புகள், நிறைய கொள்கைவாதிகள் கூட கருப்பு தினமா காரணம் என்ன சொல்றாங்க, சுதந்திரம் இன்னும் எனக்கு கிடைக்கும். அதை யாரா பெருசா சொல்லுவாங்கன்னா, தலித் அமைப்புகளும் தலித் கட்சிகளும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தான் சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில தான் அதை ஆவணமா படுத்தி அவங்களுடைய அத்தனை முழக்கங்களையும் ஆவணமா படுத்தி தான் டைரக்டர் இரா சரவணன் வந்து இதுல கொடுத்திருக்கிறாரு. இந்தியாவில சுதந்திரம் அடைஞ்சாச்சு, தலித்துகளுக்கும் இதுல வந்து போட்டி போடலாம்னு சொல்றாங்க. அப்படி கிடைச்சு ரிசர்வேஷன் அறிவிச்சு இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆகி 1947. ஆனா இன்னமும் பல கிராமங்கள்ல தமிழ்நாட்டுல ரிசர்வேஷன் இன்னும் கூட அமல்படுத்தல. அதை அரசாங்கம் மறுக்க முடியுமா, கவர்மெண்ட் மறுக்க முடியுமா? இன்னைக்கு ஆர்டிஐ போட்டு நாளைக்கு உங்களுக்கு இதே மாதிரி பேட்டி கொடுக்குறேன்னா ஒரு வாரத்துல இன்னும் 10-15 நாள் உங்களுக்கு டேட்டா கொடுக்குறேன். இன்னும் கூட இத்தனை வருஷம் 70 வருஷத்துக்கு தாண்டியும் வந்து இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவில தலித்துகளுக்கு இன்னும் ரிசர்வேஷன் தொகுதி ஊராட்சி மன்றங்கள்ல ஒதுக்கப்படல அப்படின்றது. இப்படி ஒதுக்கப்பட்ட போன 5 ஆண்டுகள்ல, அதுக்கு முன்னாடி 10 ஆண்டுகள்ல, ஒரு 60-70 வருஷம் தாண்டி ஒதுக்கப்பட்டிருந்தாலுமே கூட அவங்களுக்கு முழுமையா செயல்பட முடியாத ஒரு அவல நிலை. தலைவரா வந்துட்டா நீ வெள்ளை வேட்டி சட்டை கட்டக்கூடாது, உன் மீசை இப்படி இருக்கக்கூடாது, உன் நடை இப்படி இருக்கக்கூடாது, நீ படிச்சிருக்க கூடாது. எவன் நமக்கு வந்து அடிமை பெட்டி கிடப்பான், எவன் நாம சொல்றதை தாண்டி செயல்பட மாட்டான், எவன் வந்து மிக மிக பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கான், 5க்கு 10க்கு எவன் அலைஞ்சுக்கிட்டு இருக்கான் தலித்துகள்ல, எவன் ஒரு வாய் சோத்துக்கு வழி இல்லாம சுத்திட்டு இருக்கான், அவனை நம்ம தலைவரை ஆக்குவோம். அவன் தான் நம்மளை மீறி செயல்பட மாட்டான். அவன் அறிவாளியா இருந்திருக்கூடாது, அவன் தெளிவா இருந்துக்கூடாது, அவன் படிச்சவனா இருந்திருக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இன்னொரு ஓபிசி கேட்டகரியில இருக்கக்கூடிய, அது எம்பிசியாவோ பிசியாவோ இருக்கக்கூடியவங்களே ஒடுக்கிறது தான் இந்த படத்தை வந்து சொல்றாங்க. இதுதான் வந்து இந்த இது. ஒரு ஊராட்சி மன்ற தலைவரால கொடியேற்ற முடியல, போய் சேர்ல உட்கார முடியல, அவரால் முழுமையா எந்த திட்டத்தையும் எல்லாருக்குமா சேர்த்து செயல்படுத்தவே முடியல. இந்த படத்துல அந்த அவல நிலைகளை ரொம்ப அழகா காமிச்சிருப்பாரு. திடீர்னு வந்து நீதாம்பா கேண்டிடேட்டா நிக்க வைக்க போறாரா தலைவர் வந்து முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு பேச்சு கேள்விப்படும் போது இதுல ஹீரோவா இருக்கக்கூடிய சசிகுமார், அப்படியா இல்ல ஏறி வேலை வந்து வேலை பார்க்காம உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, நான் உங்களுக்கு சம்பளம் போட மாட்டேன், வேலை பாருங்க அப்படின்னு சொல்றேன். இதுல இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ இதுக்கு முன்னாடி நான் எம்பிசியாவோ பிசியாவோ இருக்கக்கூடியவங்கள ஒரு தலைவரா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க வந்து எப்படி ஓபி அடிச்சுட்டு பணத்தை வந்து தனதாக்கிக்கிட்டு, பணத்தையும் பதவியையும் அதிகாரத்தையும் தனதாக்கிக்கிட்டு சுகம் காணுகிறார்கள். இவரு நீ தப்பா தலைவர்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னவன் அவர் எப்படி தன்னுடைய கடமையை செயல்பட முனைகிறார், ஒரு தலித்தாகப்பட்டவர் அப்படின்னு அவருடைய நேர்மையையும் அவருடைய கடமை உணர்வையும் அவங்க அப்பா சொல்லி கொடுத்துட்டு போன அந்த ஒழுக்கத்தையும் நேர்மையும் இதுல பிரதிபலிப்பு. நீங்க அவங்க கிட்ட கொடுத்து பாருங்க, ஒரு தலித்துகள் கிட்ட முழுமையா ஒரு அரசு பவர் கொடுத்து பாருங்க, ஊராட்சி மன்ற தலைவர்ல இருந்து எல்லாத்தையும் கொடுத்து பாருங்களேன், அவங்க வேற லெவல். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, ஆதிசிவனே பறையனார்னு சொல்றோம், ஔவையார் பறையனார்னு சொல்றோம், வள்ளுவன் பறையனார். இன்னைக்கு உலக பொதுமுறையை தந்த அத்தனை உலகத்திலேயும் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறள் நம்ம பெருசா பேசுறோம், அந்த திருவள்ளுவன் வந்து ஒரு பறையனார் சொல்றோம். அப்படி இந்த உலகத்துக்கு அது உண்மைன்னு சொன்னா உலகத்துக்கு அறத்தையும் நீதியையும் நியாயத்தையும் அரசாட்சியும் போதித்த இந்த பறையர் குலம் தான்.
அந்த பறையர் குலத்துக்கிட்ட மீண்டும் வந்து ஆட்சியை கொடுத்து பாருங்க, அதிகாரத்தை கொடுத்து பாருங்க, பொறுப்பை கொடுத்து பாருங்க. அவனுடைய நேர்மை என்னன்னு தெரியும், அறம் என்னன்னு தெரியும், அரசாட்சி என்னன்னு தெரியும், ஆளுமை என்னன்னு தெரியும், அதிகாரம் என்னன்னு தெரியும். எல்லாமே ஒரு சமத்துவத்தை அழகா 5 வருஷத்துல சொல்லிட்டு போறானா இல்லைன்னு பாருங்க. இது வந்து அசம்பிளியா இருந்தாலும் சரி, பார்லிமெண்ட்ல சரி, நீங்க டிஸ்கஷன் பண்ணுங்க இந்த படத்தை. இந்த படத்தை நீங்க எந்த அளவுக்கு ஒரு திரைப்படமா பாக்குறதை விட இதை தாண்டி இது ஒரு டாக்குமெண்ட்ரி மூவியா எடுத்து கொடுத்திருக்காரு டைரக்டர் சரவணன். அதை வந்து நீங்க அசம்பிளியில பேசணும், பார்லிமெண்ட்ல பேசணும். இந்தியா முழுக்க, தமிழ்நாட்டுல மட்டும் தமிழ்நாட்டுல இருக்கிறத படம் பிடிச்சு கொடுத்திருக்காரு நமக்கு. எப்படி வந்து பொலிட்டிக்கல் பவர் கிடைச்சு வந்து அவன் வந்து அடிமைப்படுத்தப்படுகிறான், அவன் வந்து டம்மியா செயல்படுத்தப்படுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இது இந்தியா முழுக்கமே அப்படிதான் இருக்கு. இங்க வந்து பறையர்களாவோ பல்லர்களாவோ இருக்கிறாங்க எஸ்சியா அப்படின்னாக்கா, அது நம்ம இந்தியா முழுவதுமே வேற வேற ஒரு கம்யூனிட்டிகள் ஆக மொத்தத்துல தலித்துகள், எஸ்சி எஸ்டி அப்படின்னு கேட்டகரியில. அது ஒரு மன வேதனை என்னன்னு தெரியுங்களா? இதுல வந்து பிரச்சனையே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து ஆரிய வர்ணாசிரம கோட்பாடு தான் நம்மள வந்து இந்த பிரிவினைவாதத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. ஆனா அதெல்லாம் தாண்டி இங்க பெரியார்னு ஒருத்தர் வந்தாரு, அது அவர் அண்ணா வந்தாரு, கலைஞர் வந்தாரு, இப்படி எல்லாம் வந்த எம்ஜிஆர் வந்தாரு. இவங்கெல்லாம் வந்து திராவிட அரசியல் உருவாக்கினா இவருடைய சித்தாந்தம் வந்து சமூக நீதி தான், இங்க எல்லாருமே சமம், இந்த வர்ணாசிரம கோட்பாடுக்கு இங்க இடம் இல்லை அப்படின்றத சொல்றதான் நம்ம சொல்றோம் இல்லையா? அப்படிப்பட்ட தமிழ்நாட்டிலும் இந்த நிலைமை தான் இருக்கு அப்படின்னா வட இந்தியாவுக்கெல்லாம் போகணும்னா என்ன சொல்ல முடியும்? ஒண்ணுமே சொல்றதுக்கு கிடையாது. அப்ப இவங்க அத்தனை பேருமே இருக்கிற உண்மை இதுதான். அதை வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் சரவணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு இதை அமல்படுத்துறது நீங்க பாருங்க. இன்னைக்கு கூட நீங்க ஆர்டிஐ போட்டு பாத்தீங்கன்னா இன்னும் சுதந்திர இந்தியாவில எத்தனை தொகுதி, எத்தனை ஊராட்சி மன்றங்கள்ல வந்து இன்னும் கூட வந்து தலித்துகளுடைய ரிசர்வேஷன் தொகுதி அறிவிக்கப்படலன்ற உண்மை உங்களுக்கு தெரிய வரும். அறிவிக்கப்பட்டால எத்தனை பிரச்சனைகள் வந்திருக்குன்றத காவல்துறை ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா எத்தனை வன்கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு. அவன் தலைவராயிட்டான், அவன் நின்று பேசிட்டு, அவன் எதிர்த்து பேசிட்டு, அவன் வெள்ளச்சட்டை போட்டான், அவன் ஆகக்கூடாதுன்றது எத்தனை பிரச்சனைகள், வன்முறைகள் கடந்திருக்கிறத பாருங்க. தயவு செஞ்சு எம்பிசியாவோ பிசியாவோ எஸ்சி எஸ்டியா இருக்கிற அத்தனை பேருமே தயவு செஞ்சு ஒரு மனநிலைக்கு வாங்க. ஆரிய கோட்பாடு, ஆரியர்களை கூட நான் இன்னைக்கு சொல்லல, இன்னைக்கு இருக்கிற பார்ப்பனர்கள் கூட எத்தனை புரட்சியாளர்கள் இருக்காங்க, எத்தனையோ இருக்காங்க, நம்ம ராமானுஜர் மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்க. ஆனா அந்த பழமைவாத ஆரிய சித்தாந்தம் நம்ம மனசுக்குள்ள இன்னும் கூட இருக்கு. அதை அழிச்சிட்டு நம்ம எல்லாருமே மனிதம் அப்படிங்கிற ஒரு உணர்வுக்குள்ள வாங்க. தமிழ்நாடு வந்து மிகப்பெரிய சமய மாநிலம் சொல்றோம். அதை நிலைநாட்டுவதற்கு இன்னும் அரசியல் சார்ந்தும் நீங்க வந்து இதெல்லாம் அமல்படுத்தி சரிப்படுத்தி ஒரு சமத்துவ சமூகத்தை நிலைநாட்டுங்க அப்படின்றத நான் கேட்கிறேன். நந்தனார் வந்து புரட்சிகரமா ஒரு பேசினார். ஆமா, நம்ம வந்து சிதம்பரம் ரகசியம், சிதம்பரம், அதுல நந்தனார், அது அந்த கட்டமைப்பு விஷயத்தை அந்த படம் பார்க்கல, பட் அந்த கதைகளை நம்ம கேட்டிருக்கோம். நந்தனாருக்கு ஏற்பட்ட அழிவு என்ன, அவருடைய பிரச்சனைகள் என்ன. இங்க வந்து நந்தன் வந்து இந்த படத்துல கடைசியா அவர் எப்படி அடக்குமுறைக்கு உட்பட்டு அறியாமை ஒரு இன்னோசென்ட் இருந்தாரு, கடைசியில அதை எப்படி உணர்ந்துட்டாரு, அதை எப்படி வெளிப்படுத்தி ஒரு சமூகத்தை அவர் விழிப்படைஞ்சிட்டாரு அப்படின்றதே சொல்றாரு நந்தன். அதுக்கப்புறம் ஒரு சமூக சமத்துவ சமுதாயத்தை கட்டமைத்து தன்னுடைய பொறுப்பை ஊராட்சி மன்ற தலைவரா எப்படி அதை செயல்படுத்துறாரு அப்படிங்கறதையும் முடிச்சிருக்காங்க அந்த படத்துல. ஆனா அந்த டைம்ல அது சாதி படம் தான் அப்படின்றது மக்களுக்கே தெரியாம இருந்துச்சு, அந்த தலித்துகளுக்கே தெரியாம இருந்துச்சு. படிக்காம இருந்தாங்க, அதிகாரத்துல இல்லாம இருந்தாங்க, அது அவங்களுக்கே தெரியாது. நம்மளை பத்தி தான் எடுத்திருக்காங்க, ஊனி குறுகி இருக்கிறோம், நம்மளதான் வன்மமா இது பண்றாங்க அப்படின்னு தெரியாது. நம்மளே கைத்தட்டி, நம்மளே வந்து கொண்டாடி, நம்மளே வந்து அதை பார்த்து ரசிச்சிருப்போம். ஆனா இன்னைக்கு படிச்சுட்டோம் இல்லையா? படிக்கும் போது வரலாறு என்னன்றது தெரியுது, உண்மை என்னன்னு தெரியுது, ஈக்குவாலிட்டினா என்னன்னு தெரியுது. அது எல்லாத்தையும் பார்க்கும்போது இன்னைக்கு அதை புரிஞ்சுக்கிறாங்க. அதனால என்ன ஈக்குவலா அக்செப்ட் பண்ணிக்கங்கன்னு இன்னைக்கு சொல்றாங்க. எல்லாமே சட்டங்களாக மட்டும்தான் இருக்குங்க. இடஒதுக்கீடா இருந்தாலும் சரி கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த படத்துல வந்து அந்த சாதி மனப்பான்மையில இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர் என்ன பண்ணாரோ அதைத்தான் அரசியல் தலைவர்கள் பண்ணிட்டு வந்தாங்களோன்றது அப்பட்டமா தெரியுது. சட்டத்தை அளவுக்கு வச்சுக்கிட்டோம், நீ தம்பா தலைவர், நீ தம்பா எம்எல்ஏ, நீ தம்பா மினிஸ்டர் இருக்கலாம்பா அப்படின்னு. ஆனா என்ன மீறி நீ எதுவும் செயல்பட்டீங்கன்னா ஒன்னு செயல்படும். இன்னமும் இருக்குங்க சில கிராமத்துல இல்ல, மேக்சிமம் கிராமம் அப்படிதான். எங்க நீ இது வந்து நான் எப்படி பாக்குறேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா எப்படி பாக்குறேன்னா, நீ எங்க வந்து வலுவா இருக்கிறியோ அங்க செயல்பட முடியல. எங்க வந்து வலுவா இருக்கிறியோ, அதாவது பொலிட்டிக்கலா 1000 பேர் இருக்கிற இடத்துல நீ வந்து மாற்று சமூகம் ஒரு 500 பேர் இருக்கா, நீ 1000 பேர் இருக்குன்னா அந்த இடத்துல அது ஒர்க் அவுட் ஆயிரும். அப்படி தமிழ்நாட்டுல எத்தனை கிராமங்கள்ல வந்து நீ ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்றீங்க? அந்த மாதிரி கிடையவே கிடையாது. எல்லா கிராமங்கள்லயும் பல கிராமங்கள் என்னன்னா ஊர் பேரு ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், காலனிக்கும் அதே பேர் தான். அது பேர் வச்சு இப்ப பரமக்குடின்னு வச்சுக்கோங்களேன், பரமக்குடி காலனி அப்படின்னு வச்சிருக்காங்க. ஏன்பா அப்படி வச்சிருக்காங்கன்னா, இந்த ஊர்களுக்கு எல்லாம் சேவை செய்யறதுக்கு தான் அந்த காலனி வச்சிருக்காங்க. 10 கிராமங்களுக்கு ஒரு காலனி, 10 கிராமங்களுக்கு 4 கிராமங்களுக்கு ஒரு காலனி அப்படின்னு தான் ஒதுக்கி வச்சிருக்காங்க. அந்த கட்டமைப்பு ஓரளவுக்கு அது மறையும், மாறாது, மறையும். யார் பண்ணல? கவர்மெண்ட் தான் பண்ணல. இது ஏன் கவர்மெண்ட் பண்ணல? சரி, இது இப்ப கவர்மெண்ட் கண்ண மூடிக்கிட்டு இருக்கா, காது பொத்திக்கிட்டு இருக்கா? கவர்மெண்ட்டுக்கு தெரியுமா தெரியாதா? கவர்மெண்ட்டுக்கு தெரியுமா தெரியாதா? இது அது இன்னைக்கு நீங்க ரியல் எஸ்டேட்டா வரும்போது நீங்க வைக்கிறதுங்க. போய் ஒரு கிராமங்கள் இருக்கா, இப்போ ஒரு இருளர் சமூக மக்கள் இருக்காங்க, பழங்குடியின மக்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவன் போய் ஒரு கொட்டாய் போடுறான், ஒரு கொட்டாய் போட்டு அந்த இடத்துல புறம்போக்கு இடத்துல வாழ்றான். அதுக்கப்புறம் அவனுக்கு 50 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கான். அப்பதான் வந்து இறக்கப்பட்டு ஒரு குரூப் ஹவுஸ் வீடே கட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அவனுக்கு பேர் வைக்கிற ரெக்கார்ட்ல பேர் எழுதுறது யாருங்க? படிக்காம இருக்கிற அந்த பழங்குடி மக்கள் சொல்றீங்களா? எனக்கு இப்படி வந்து முத்தமிழ் நகர்னு வைங்க அப்படின்னு வைக்க அவன் சொல்ல முடியுமா? அவன் அப்ப நீங்க தான் வைக்கிறீங்க ரெக்கார்ட்ல. கெசட்டி ஆபீசர்ஸ் தான் வந்து கவர்மெண்ட்ல இருந்து தான் நீங்க அவனுக்கு பேர் வைக்கிறீங்க.
அப்ப என்ன பண்றீங்க, இந்த கிராமத்தின் இந்த தலை கிராமத்தின் கீழே அந்த புதுசா வந்து சேர்ந்திருக்காங்க அந்த பழங்குடினா, அப்ப அதனுடைய காலனின்னு வைக்கிறீங்க, அதனுடைய சேரின்னு வைக்கிறீங்க, மேல் சேரி கீழ் சேரின்னு வைக்கிறீங்க, குளத்து சேரின்னு வைக்கிறீங்க. அப்படிதான் நீங்க அடையாளப்படுத்துறீங்க அந்த மக்களை. அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் வச்சு பண்ணலாம் நீங்க சொல்லலையா? அந்த மக்கள் அவேர்னஸ் கிடையாதுங்க, விழிப்புணர்வு கிடையாதுங்க. இப்ப கவர்மெண்ட் உடனே ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டா உடனே மாத்தல. எங்கெங்கெல்லாம் காலனிகள் இருக்கோ எல்லாத்தையும் மாத்தல. எனக்கு எதுக்கு தலை சுத்தணும்? நான் எதுக்கு வந்து தலை சுத்தி வந்து காதத்துறோம்? கவர்மெண்ட் நீ பாத்துக்கிட்டு இருக்கல, இப்ப காலனின்னு பேர் வச்சுக்கிட்டு அது இழுக்கா இருக்கு, அது சமூக நீதி அரசியல் நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றல. அப்ப காலனின்னு பேர் எடுக்கிறதுக்கு இந்த ஒரு கிராம சபை கூடுதலே போடுங்க. இப்ப அக்டோபர் 2 வருது இல்லையா? அப்ப அந்த கிராம சபை கூடுதல் போடுங்க. காலனின்ற பெயர்களை எல்லாம் தூக்கிட்டு இனிமே அவங்களுடைய அந்த கிராம சபை கூட்டத்திலே தேர்வு செய்யலாம். அவங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில ஒரு பேர் வந்து நல்ல தமிழ் பெயரோ நல்ல ஒரு பொது பெயரோ ஒன்னு தேர்வு செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்க. கவர்மெண்ட் இந்த அக்டோபர் 2 ஒரு அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணுங்க நீங்க. கவர்மெண்ட் அந்த மக்களுக்கு தெரியலையே, அந்த மக்களுக்கு தெரியலையே இன்னமும். நீங்க கேட்கிற கேள்வி இருக்குங்க, நீங்க கேட்கிற கேள்வி இருக்கு, அந்த மக்களுக்கு தெரியலையே, அவங்க படிக்கல. யார் சொல்றது போயிட்டு? நான் போயிட்டு ஒரு 12,534 ஊராட்சிகள் இருக்கு, நான் போய் சொல்லணுமா? எனக்கு சம்பளம் கொடுக்குறீங்களா? எனக்கு சம்பளம் கொடுக்குறீங்களா? இல்ல இல்ல. அப்ப கவர்மெண்ட் எதுக்கு வச்சிருக்கிறோம்? நம்ம கவர்மெண்ட் நம்மள வச்சிருக்குதா இல்ல கவர்மெண்ட் நாம வச்சிருக்கிறோமா? கவர்மெண்ட் நாம தான் வச்சிருக்கிறோம். எங்களை வழி நடத்துங்க, எங்க வரி பணத்தை கொடுக்குறோம், எங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணுங்க, ரோடு போட்டு கொடுங்க, லைட் போட்டு கொடுங்க. கவர்மெண்ட் நாங்க வச்சிருக்கோம், நாம வச்சிருக்கிறோம். புரியுதுங்களா? அப்ப கவர்மெண்ட் நமக்கு செய்யணுமா இல்லையா? இதை பாத்துக்கிட்டு இருக்காங்களே இல்லையா? இதை பாத்துக்கிட்டு இருக்காங்களே இல்லையா? எங்க வந்து ஒரு சம்பவம் நடக்குதோ, எங்க வந்து சேர்ல உட்கார வைக்கல, ஒரு கொடியை ஏத்த முடியல ஒரு தலித் தலைவரோ, அந்த இடத்துல அந்த பிரச்சனை இஷ்யூ ஆகி ஒரு வன்முறையா மாறி போலீஸ் ஸ்டேஷன்ல ரெக்கார்ட்ல ஃபைல் ஆனா மட்டும்தான் அரசு கவனம் செலுத்து. அந்த பர்டிகுலர் பிரச்சனைக்கு மட்டும்தான் செலுத்து. உடனே ஒரு அமெண்ட்மெண்ட் போடலாம்ல, உடனே ஒரு சட்ட திருத்தம் செய்யல. தமிழ்நாடு முழுக்க இது நடந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நடந்துச்சுன்னா உடனடியாக அவங்க வந்து ரிஜெக்ட், அவங்களுடைய வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் மூலமா அவங்களை வந்து உள்ள வைக்குவோம், உடனடியா ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு கவர்மெண்ட் பண்ணலாம்ல. அது ஏன் பண்ணல? ஏங்க இப்ப மழை வர போதுங்க, இப்ப மழை வர போதுங்க, அதுக்கு தூர் வாரிக்கிட்டு இருக்காங்களா இல்லையா? முன்கூட்டியே வந்து செய்யறாங்களா இல்லையா? அப்ப இதுக்கு செய்யற மக்கள், பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனைனா செய்யற மக்கள், தலித்துகளுக்கு ஒரு பிரச்சனை ஏன் தெரியல இன்னும்? அப்ப ஏங்க இப்ப வாழைன்னு ஒரு படம் வந்துச்சு, அது இப்படி நடக்குதா, அந்த தலித் மக்களுக்கு வந்து இவ்வளவு கஷ்டம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவும் பாலாவும் ஏங்க வந்து கண்ணீர் விடுறாங்க? அப்ப இது வரைக்கும் அவங்க பாக்கலையா? அவங்க ஏன் படம் பண்ணல? ஏன் பார்க்கல? ஏன் கண்ணீர் விட்டு அழுகுறாங்க? என்ன எடுத்திருக்காங்க? தலித் மக்களுடைய அவல நிலைகளை என்ன எடுத்திருக்காங்க? என்ன எடுத்து சொல்லியிருக்காங்க? அப்படி ஏன் பிடிச்சி அழுகுறீங்க நீங்க? ஆக்டிங் படம் ஓடுறதுக்காக அவங்க எங்க அவங்க அடிக்கிறோம் மாறி சொல்லி ஓகே, அவங்கதான் அடிக்கணும். சரி, அப்ப நீங்க வந்து தலித் தலைவர்கள் முழுமையா செயல்பட முடியுதுன்னு சொல்றீங்களா? அது மேக்சிமமா இருக்கு. அது வந்து அரசு கண்காணிக்கணும். அவங்க கவனத்துக்கு வருது, அது அரசு வந்து கண்காணிச்சு பண்ணணும். கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி விழிப்புணர்வு இருக்கிற இடத்துல, விஷயம் தெரிஞ்ச இடத்துல கண்டிப்பா பண்றப்பா. இந்த படத்துல நீங்க ஒரு சீன் பாக்குறீங்க, அந்த கிராமத்துல ஒண்ணுமே படிப்பறிவு இல்லாத ஒரு இதுல ஒரு இளைஞன் படிச்சிருக்கான், அவனுக்கு அந்த விஷயம் தெரியுது. அந்த கிராமத்துல வந்து ஊராட்சி மன்ற தலைவர் வந்து அவங்களா மீட்டிங் பேசி இந்த வாட்டி நீ இருப்பா நாலு இருப்பா அப்படின்னு எம்பிசியா பிசியா இருக்கக்கூடிய கம்யூனிட்டிக்குள்ளவே பேசி முடிவு பண்ணிக்குவாங்க. இந்த தலித்துக்கள் அந்த கூட்டத்துக்குள்ளவே சேர்க்க மாட்டாங்க, அந்த கோவிலுக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க. அப்போ ஒரு இளைஞன் போய் கேட்பான், ஏங்க நீங்களும் வந்து இந்த வாட்டியே பேசுறீங்க, போட்டி போடலாம் வாங்க, ஜனநாயக அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பு என்ன சொல்லுது, எல்லாருமே யார் வேணாலும் அந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்டவங்க போட்டியிடலாம் அப்படின்னு தானே சொல்லுது. நாங்களும் போட்டியிடுறோம், நீங்களும் வாங்க போட்டியிடலாம் அப்படின்னா அதை ஒத்துக்காம அவனை பைக் ஆக்சிடென்ட் லாரியை விட்டு அவன் பைக்ல போகும்போது கலெக்டர் ஆபீஸ்க்கு அது மனு கொடுக்கலான்னு போகும்போது, எங்க ஊராட்சிக்கு வந்து ரிசர்வேஷன் கொண்டு வாங்க அப்படின்னு மனு கொடுக்கறதுக்கு போகும்போது லாரியை வச்சு பைக் ஆக்சிடென்ட் பண்ணி அவனை அடிச்சு கொண்டுட்டாங்க. இதாங்க தமிழ்நாடு முழுக்க நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு முழுக்க நேரடியாகவும் மறைமுகமாகவும் இதுதான் நடந்துட்டு இருக்கு. அப்ப என்ன பண்ணுவீங்க? படிச்சு இருக்கிற இளைஞனுக்கு அவன் தன்னுடைய உரிமையை போய் கேட்க போனவனுக்கு இந்த நிலைமை. இதுக்கான சொல்யூஷன் சொல்லி இருக்காங்க. நீங்க எல்லாமே வந்து ஒண்ணு சேர்ந்து, அது கூட வந்து சொல்யூஷனா வந்து சொல்லல, கடைசியில் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை சசிகுமார் பக்கமா வருது, வாபஸ் வாங்குறது. ரெண்டு பேர்ல யாரு, அவங்க தரப்புல ஒருத்தர் நிக்க வைக்கிறாங்க, இவங்க தரப்புல ஒருத்தர் நிக்க வைக்கிறாங்க. அப்போ அந்த அவங்க தரப்புல இருக்கிறது தெரியாம வாபஸ் வாங்கிறாரு. அவங்களோட அடிமையா இருக்கிறவங்க வந்து தெரியாம அவங்களை ஏமாத்திட்டு வாபஸ் வாங்கிறாரு. அப்ப இவரு ஜெயிக்க வேண்டியதா போகுது. அப்படிதான் காமிச்சிருக்காங்க. ஆனா படத்தோட கான்செப்டா என்ன சொல்றாங்கன்னா, அரசியல் அதிகாரம் பெற்றால் மட்டும்தான் வாழ்க்கை தரம் உயரும் அப்படின்னு பாபா சாஹேப் சொல்லியிருக்காரு. அப்ப அரசியல் அதிகாரத்தை பெருங்க அப்படின்றதுதான் அந்த படத்துல சொல்லியிருக்காரு. ஆள்றதுக்கு தான் அதிகாரம் வேணும்னு பார்த்தா இங்க வாழ்றதுக்கே அதிகாரம் இருக்கு. ஏன்னா இன்னோசென்டா இருக்கக்கூடிய சசிகுமார் அந்த ஊராட்சி மன்ற தலைவரா இருக்கக்கூடிய அந்த பண்ணையார் வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் என்னென்ன சொல்றாரு எல்லாத்தையும் அவங்க அப்பாவோட மூத்திரத்தை எல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு இருப்பாரு. என்ன சொல்றாரு செஞ்சுட்டு இருப்பாரு. திடீர்னு ரிசர்வேஷனை கவர்மெண்டே அறிவிச்சிருச்சு, இவங்க கூட கேட்கல, கவர்மெண்டே அறிவிச்சிருச்சு. அப்ப யாரா நமக்கு ஆகச்சிறந்த அடிமையை இவங்க தேர்வு செய்யறாங்க. அப்ப வேற வழி இல்லாம சசிகுமாரியே தேர்வு செய்யறதுக்கு வராங்க. அப்புறம் அவருடைய இன்னோசென்ஸ்ல ஏதோ ஒரு விஷயம் நடக்கும்போது இவன் நம்மள மீறி செயல்பட்டானே அப்படின்னு அவர் அடிச்சு உட்கார வைக்கிறாங்க.
அப்பதான் ஒரு கட்டத்துக்கு மேல பிடிஓ கிட்ட போகும்போது பிடிஓ வந்து ராஜினாமா பண்ணிடுறேன் அப்படின்னு நிர்பந்தம் கொடுக்குறாங்க இந்த சமூகங்கள். அப்ப அவர் ராஜினாமா கடிதத்தை கொடுக்கலான்னு போகும்போது சமுத்திரக்கனி அங்க பிடிஓவா இருக்கிறாரு. எங்க ராஜினாமா கொடுக்குறீங்க, உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பு இதை பயன்படுத்தி நீங்க உங்க மக்கள் மேல வாங்க அப்படின்னு அவர் சொல்லுவாரு. இல்லைங்க, எனக்கு வந்து ஆள்றதுக்கு தான் இங்க அதிகாரம் தலைவரா இருக்கிறாங்க எல்லாம் இதுன்னு பார்த்தாக்கா அங்க வாழ்றதுக்கே இதுவா இருக்கு. எங்களுக்கு வந்து அரசியல் அதிகாரம் ஊராட்சி மன்ற தலைவர் பதவியை விட என் உயிர் முக்கியம், என் பொண்டாட்டியோட உயிர் முக்கியம், என் குடும்பத்தோட உயிர் முக்கியம், என் ஊரோட உயிர் முக்கியம். ஏன்னா அடிச்சு மொத்த குடிசையில அடிச்சு நாசம் பண்ணிட்டாங்க, எங்களுடைய இருக்கிற ஒரு 2 பொருளை கூட அடிச்சு காலி பண்ணிட்டாங்கன்னு அவர் சொல்றாரு. அதுதான் அந்த ஆள்றதுக்கு அதிகாரம் பார்த்தா வாழ்றதுக்கு எங்க அதிகாரமா இருக்கு. இல்ல இன்னமும் இருக்கு, இன்னமும் நிறைய பேர் தெரியலன்னு தான் சொல்றாங்க. அதனால இந்த படம் வந்து இந்த மாதிரி படங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். அதை நீங்க ஏத்துக்கலாம். இல்ல தொடர்ச்சியெல்லாம் கிடையாது, முடிச்சுட்டாங்க. முக்கியமான கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. அரசியல் அதிகாரம் கிடைச்சாலுமே அவங்களுடைய நிலைமை வந்து செயல்பட முடியாத நிலைமையா இருக்கு. தலித்துகளுடைய ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தாலும் சரி, எம்எல்ஏ இருந்தாலும் சரி, எம்பியா இருந்தாலும் செயல்பட முடியாத நிலைமையா இருக்கு. அதை வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்காங்க. தீர்வு சொல்லல, வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்காங்க. கொஞ்சம் கூட ஸ்ருதியை ஏத்திய சொல்லல, இறக்கிய சொல்லல. இருக்கிறது இருக்கிறபடி எப்படி அழகா பதிவு பண்ணணுமோ அதை டாக்குமெண்ட்ரி மாதிரி பதிவு பண்ணிருக்காரு டைரக்டர் சரவணன். இது வந்து வன்ம மனநிலையில இருக்கக்கூடியவங்களுக்கான ஒரு படம். வன்ம மனநிலையில வந்து அதிகாரம் எங்களோட பரம்பரை, எங்க தாத்தா ஆண்டா, எங்க அப்பா ஆண்டா, நான் தான் அவங்க திருந்தணும். ஈக்குவலா அவங்களுக்கும் பகிர்ந்து கொடுங்க. ஒருவேளை உங்க மனநிலையில ஒரு தலித் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, அப்ப அது தப்பு. நான் தான் ஆளுவேன், நான் தானே உங்களை நான் அடிமை, என்ன அடிமை வச்சிருந்தல, நான் ஒண்ணு அடிமை வைக்கிறேன்டா ஒரு தலித் எவனா சொன்னான்னா அது மிகப்பெரிய தப்பு. அப்ப நீ திருப்பி அடி. என்னடா நாங்க இவ்வளவு நாள் ஆட்சி பண்ணிட்டு இருந்தோம், இப்ப நீ வந்து திருப்பி என்ன அடிமைப்படுத்தணும். ஒரு தலித்து கூட சொல்ல மாட்டான். என்னையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணுங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் எல்லாருக்குமா நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு தான் ஊராட்சி மன்ற தலைவர் முதற்கொண்டு பண்றான். ஆமா, அற்புதமா பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டரை ஏத்துக்கிட்டதுக்கே சசிகுமார் சாருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சல்யூட் சொல்லலாம், ஒரு வணக்கத்தை சொல்லலாம். பாருங்களேன், தமிழ் சினிமா கூட இன்னைக்கு எப்படி கன்வெர்ட் ஆயிட்டு இருக்குன்னு பாருங்க. தலித்துகளுடைய கதைகளை சொல்றதுக்கு இன்னார் தான் சொல்லணும், அந்த தலித்தை சார்ந்த ஒரு டைரக்டர் தான் சொல்லணும், தலித்து சார்ந்த ஒரு ஹீரோ தான் சொல்லணும் அப்படின்ற அந்த ஒரு டிராஃப்டே உடஞ்சு போச்சு. எல்லாருக்குள்ளயும் ஒரு இறக்க மனசு இருக்கு, எல்லாருக்குள்ளயும் ஒரு மனிதனை இருக்கு, எல்லாருக்குள்ளயும் ஒரு சமத்துவ சிந்தனை இருக்கு. அதுல ஒவ்வொருத்தரும் வெளிப்பட்டு வந்துகிட்டே இருக்காங்க. இங்க சசிகுமார் வராரு, இன்னும் எத்தனையோ பேர் வந்துகிட்டே இருக்காங்க. நான் குரல் கொடுக்குறேன், இப்படிப்பட்ட சமூகம் நமக்கு வேணும், எல்லாரும் சமமான்ற விஷயம் வேணும். அந்த மக்களுடைய நிலைமைகளை நானும் என் ஊர்ல பாத்துருக்கிறேன்றத மறைமுகமா சொல்றாங்க. அவங்களுக்கும் சொல்ல முடியாது, ஆனா கதாபாத்திரங்களா ஏத்து நடிக்கிட்டு வராங்க, டைரக்டர்லாம் வராங்க, மியூசிக் டைரக்டரா வராங்க, அதுல ஒரு பாட்டை நானும் வரேன் அப்படின்னு வராங்க. புரியுதுங்களா? நந்தன் வந்து ஒரு காலத்துல வந்து நந்தன்றவர் வந்து கொல்லப்பட்டாரு, அதிகாரத்துக்காக கொல்லப்பட்டாரு. கோயில் நுழைவுக்காக போனவரை இப்படியே எரிச்சு கொண்டாங்கன்றது ஒரு வரலாறு. சிதம்பர நடராஜரு தன்னை காண வந்த நந்தனை நந்தியே நவர சொன்னாரு. அதுக்கு பதிலா நந்தியை நவர சொல்றது பதிலா அவரே உள்ள வர சொல்லியிருக்கலாம். உலகத்துல எல்லாத்துக்கும் பெரியவர் கடவுள்ன்றாங்க. அந்த கடவுள் நந்தியை நவர சொல்லாம நந்தா நீ உள்ள வான்னு சொல்லியிருக்கலாம். அந்த அதிகாரத்துக்கு வரவிடாம செய்யறதுதான் எது கடவுளே அடிப்படை கிடக்கிறாரு, கடவுளே இல்லைன்றதான் என்னுடைய வாதம். ஏன்னா கடவுள் இருந்திருந்தா இன்னைக்கு தலித்ன்றவங்கள ஏற்றத்தாழ்வுக்கு இந்த சமூகம் இருந்தே இருக்காது இல்லைங்களா? அதை தட்டி கேட்காது யாரோட, அவனும் நான் படைச்ச சக மனிதன் தான், அவனை நீங்க ஒரு தாழ்த்தப்பட்டவனாவோ பிற்படுத்தப்பட்டவனாவோ நடத்தாதீங்க அப்படின்னு இந்த கடவுள் இதுவரைக்கும் ஏன் வந்து போராடல, ஏன் கேள்வி கேட்கல, ஏன் வந்து நிக்கல? புராணங்கள்லயும் எத்தனையோ கதைகள்லயும் எவ்வளவு அற்புதங்களை செய்யற இந்த கடவுள்கள் இந்திய சமூகத்துல இங்க நடக்கிற ஜாதிய கொடுமைகளை, இங்க நடக்கிற ஏற்றத்தாழ்வுகளை தட்டி கேட்க ஏன் இது வரைக்கும் வரல? எந்த கடவுளும் வரல. சரி, அந்த கடவுள் தான் வரல, இப்ப இருக்கிற யாராவது யாராவது வராங்கனால அவங்களும் வரல. அவங்களும் தலித் கிறிஸ்தவர்கள் அப்படியே மாறி மாறி ஜாதிய சமூகம். இந்தியான்றது ஜாதிய சமூகம். 2000 வருஷம் இந்த ஜாதிய சமூகமா தான் இந்தியா இருக்கு. இந்த சமூகத்துல எந்த கடவுளாலையும் மனிதர்கள் மாறாம ஜாதின்றது மனநோய்ன்றாரு புரட்சியாளர் அண்ணன் அம்பேத்கர். அப்போ இந்த மனநோய் மனிதர்களா தான் மாத்திக்க முடியும். அப்படியாப்பட்ட மாற்றத்துக்கான ஒரு சிறந்த படமா இப்ப வந்திருக்குன்னா இதுவும் ஒரு படம். பல இயக்குநர்களும் இது ஈராசரன் ஒரு சிறந்த இயக்குனரா வந்திருக்காரு. அவருக்கு இந்த படம் வந்து ஒரு சிறப்பான படம், எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். இந்திய சமூகத்துல இந்த மாதிரி படங்கள் நூற்றுக்கணக்கான படங்கள் வர வேண்டியிருக்கு, மக்கள் மாற வேண்டியது இருக்கு. அந்த மாற்றத்துக்கான இன்னொரு படமா இந்த படத்தை எல்லாம் சிறப்பான படம், எங்கேயுமே வந்து தோய்வுன்றதே இல்லை. நல்லா அருமையா எடுத்திருக்காரு இயக்குனர், நல்லா அற்புதமா இருக்கு. எல்லாரும் வந்து திரையரங்களை வந்து பார்க்க. அது ஒரு ஊராட்சி மன்ற தலைவர்ல காமிச்சிருக்காங்க. ஆனா இந்தியான்றது ஜாதிய சமூகம். இங்க நாம மனிதர்களா இல்ல, ஜாதிகளா தான் இருக்கும். அப்ப நாம வந்து சமத்துவன்றது சட்டத்துல இருக்கு, ஆனா இன்னும் வந்து நடைமுறையில வரல. 2000 வருஷமா இந்த கொடுமைகள் நடந்துகிட்டே இருக்கு. இதை ஒழிக்கிறதுக்கு, நம்மளோட மனநோயை தீக்கிறதுக்கான மருந்துகளா வந்து இப்ப வந்து இயக்குநர்கள் எல்லாருமே வந்து ரஞ்சித், மாரி செல்வராஜ், நம்ம வெற்றிமாறன் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க நிறைய பேர். இந்த மாதிரி படங்கள் நிறைய வரும். இது வந்து நம்ம வந்து கதை தான் நல்லா சிறப்பா நடிச்சிருக்காரு. எல்லாருமே சிறப்பா பண்ணிருக்காங்க, கதையும் சிறப்பா இருக்கு. நாம எல்லாரும் மனிதர்களா இருக்கிறோம்,
ஆனா சமமா இருக்கிறோமா? இந்த கிரேடட் இன்இக்வாலிட்டி ஒழியணும்னா இந்த மாதிரியான படங்கள் வரணும். அப்பதான் வந்து சாதிய மனநோய் இருக்கிற மனிதர்கள் மாறுறதுக்கான ஒரு சின்ன வாய்ப்பு.